ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்குடி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட லைஃப் வந்துட்டு நீங்க வந்து மோட்டிவேஷனலா நீங்க உங்க லைஃப்ப கொண்டு போகணும். உங்க லைஃப் வந்து நீங்க நல்லா க்ரோ அப் பண்ணணும் அப்படின்னா, உங்க லைஃப்ப நீங்க யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க லைஃப் வந்து நீங்க யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்டின்னா, நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம ஒண்ணு பண்றோம் அப்டின்னா, மத்தவங்க நம்மள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மள பத்தி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. நம்மள பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறாங்க. அப்டின்னே நெனச்சுட்டு, அவங்களுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம கரெக்ட்டா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே நம்ம கரெக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்டின்னு, நம்மள போய் அவங்க கிட்ட வந்து அவங்க நம்மள வந்து நம்பணும் அப்டிங்கிறதுக்காக நம்ம போயிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு அந்த எஃபோர்ட்ட வந்து அங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி நம்ம பண்றதுனால நம்ம லைஃப் வந்து நம்மளால வந்து நிம்மதியா வாழ முடியாது. சோ நம்ம வந்து நம்ம சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழணுமே தவிர, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம அதிலேயே வாழக்கூடாது. சோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நெறைய பேர் வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சின்னதா ஒரு ஒர்க் பண்ணா கூட மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்காக அந்த ஒர்க்க கூட சில பேர் வந்துட்டு ஒரு சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கலாம். ஆனா அவங்க வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, ஏதாவது சொல்லிருவாங்களோ, நீ இது பண்ணுனா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிருவாங்களோன்னு நெனச்சுட்டு, அடுத்தவங்களோட ஒப்பீனியன் இந்த மாதிரி வந்துருமோன்னு நெனச்சு நெனச்சு, நீங்க பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்க கூட நீங்க வந்து அத பண்ணாம தள்ளி போடுறதுனால, உங்களோட நிம்மதி தான் போகுமே தவிர, அ மத்தவங்களுக்கு இதனால என்ன ஒரு பாதிப்பும் கிடையாது. சோ, உங்களோட லைஃப் வந்துட்டு உங்களுக்காக நீங்க வாழுங்க. சோ, உங்க சந்தோஷத்துக்காக நீங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ, அத உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்க பண்ணுங்க. சோ, மத்தவங்க கிட்ட நம்மள ப்ரூவ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நெனைக்க கூடாது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சாரி மத்தவங்க கிட்ட உங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப்ல நீங்க பண்ற ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா, மத்தவங்க கிட்ட நீங்க உங்கள ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக, எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட அத வந்து விளக்கணும். அவங்களுக்கு அத வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள வந்து புடிச்சவங்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து போய் விளக்கணும். அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க உங்கள வந்து தன்னால அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. நீங்க பண்ணுற ஒரு சில விஷயம் வந்து பார்க்கும்போது, அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நீங்க வந்து அது கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி நீங்க பண்ற ஒரு ஒர்க்கா இருக்கலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு சேஞ்சஸா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஆனா அவங்க வந்து உங்கள பிடிச்சவங்களா இருக்காங்கன்னா, நீங்க பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து எது பண்ணுனாலுமே ஓகே. அவங்க ஏதோ பண்றாங்க. ஓகே. அது லைஃப்ல வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வரலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் க்ரோ அப் ஆகலாம். அந்த மாதிரி நினைச்சுட்டு அவங்க கடந்து போயிருவாங்க. ஆனா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னா, உடனே நான் அவங்களுக்காக அத ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால ஒண்ணு முடியாதுன்னு சொல்ட்டாங்கன்னா, நான் அவங்களுக்காக அத ஒர்க் பண்ணி அதுக்காக நான் வந்துட்டு எஃபோர்ட் போட்டு நான் அத பண்ணி அவங்க கிட்ட வந்துட்டு, நான் இவ்ளோ தூரம் இத பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன் அப்படின்னு காமிக்கணும்னு நெனைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்க யாருக்காகவும் ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டு, நான் அத வந்து எஃபோர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இப்பயாவது நீங்க வந்து என்னைய நம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்காக நீங்க போய் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணி, அதுவுமே அவங்க வந்து புரிஞ்சுக்காம போறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். சோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட ஹெல்த்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நெனச்சு நெனச்சு அந்த கியூரியாசிட்டிலயே நீங்க வந்து உங்க நிம்மதிய தொலைச்சிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்டின்னா, நீங்க வந்து அ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, அதோட வெற்றி வந்து அந்த வெற்றியோட சத்தம் என்னன்னா, உங்களுக்கு அது நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. நீங்க ஒரு 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 விஷயம் பண்றீங்க அப்டின்னா, அந்த பண்ணுற விஷயத்துக்கு சத்தமே இருக்கக்கூடாது. நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் பாத்துக்கோங்க. அப்ப நீங்க பேசணும். ஏன்னா, நீங்க பேசக்கூடாது. உங்களோட வேலை ஒண்ணு பண்றீங்கன்னா, நீங்க வேலை பண்ற ஒரு விஷயம், அதுவா வெற்றி அடையும் பார்த்தீங்களா? அதுதான் பேசணும். சோ, உங்கள பத்தி ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. மேபி அது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கலாம். அதுவே உங்களுக்கே கேட்கலாம். ஆனா, அது உங்களுக்கே வந்து திரும்பி வந்திருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க கிட்ட சொல்லி, அது எப்படியுமே ரொட்டேட் ஆகி திரும்பி அது வந்து நம்மள பத்தி ஒண்ணு பேசுனாங்கன்னா, அது நம்ம கிட்ட தான் வரும். சோ, அப்படி இருக்கும்போது, நீங்க அவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக
பதிலுக்கு பேச வேணாம். நீங்க காமா உங்களோட வேலைய மட்டும் நீங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலைய நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ குடுத்திருப்பேன். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 7 லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ குடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்ல வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அந்த வொர்க்க நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க அதுல இன்னும் என்னென்ன க்ரோ அப் ஆகணுமோ, அதுல இன்னும் என்னென்ன கத்துக்கணுமோ, அந்த மாதிரி அதுல கொண்டு போங்க உங்க மைண்ட. அதுல கொண்டு போகும்போது நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம, டிப்ரஷன் இல்லாம உங்களோட வேலைய நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. லாஸ்ட்ல அதுவே வந்து ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு சேஞ்ச் ஆகும். நீங்க பண்ணுற ஒர்க்ல சேஞ்ச் நெறைய வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்ல வந்து நெறைய சேஞ்ச் ஆகும். நெறைய அதுலருந்து உங்களுக்கு நெறைய விஷயம் கத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பதிலடி குடுக்குறேங்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசுறதுல நீங்க வந்து வச்சுக்காதீங்க. பேசுறேன் அப்படிங்கிறதுல ஒண்ணு சொல்றீங்க அப்படிங்கிறனால, அது ஒரு கான்வர்சேஷனா அத வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒர்க்ல எந்த அளவுக்கு நீங்க முன்னேற முடியுமோ, உங்க வாழ்க்கைய எப்படி நீங்க முன்னேத்தி கொண்டு போக முடியுமோ, அத மட்டும் பாருங்க. அதுவே வந்து நீங்க பண்ணுற குரோத் ஆகிட்டீங்க அப்படின்னா, அது 4 விஷயம் வந்து 4 பேருக்கு தெரியும்போது, உங்கள பத்தி ஒரு விஷயம் தப்பா சொன்னவங்களுக்கு கூட, அதே நீங்க க்ரோ அப் ஆகி ஒரு லெவல்ல போய் நிக்கும்போது அவங்க பாப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலடி நீங்க வந்து உங்களோட ஒர்க்ல இருந்து தான் குடுக்கணுமே தவிர, உங்க ஒர்க் உங்க வெற்றியில இருந்து தான் குடுக்கணுமே தவிர, போயி நீங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசி, அவங்க கிட்ட உங்கள நம்ப வைக்கிறதுக்காகவோ, நம்மள வந்து ப்ரூவ் பண்றதுக்காகவோ பேசி, அது ஒரு சண்டையாகி, இல்ல அது ஒரு ப்ராப்ளம் ஆகி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட ஒர்க்ல நீங்க கரெக்ட்டா இருக்கணும். 1000 பேர் 1000 விஷயம் உங்கள பத்தி பேசலாம். நீங்க பண்ற ஒர்க் சரியில்லன்னு சொல்லலாம். இல்ல நீங்க பண்றது தப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறை வந்து சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அந்த குறை சொல்றவங்கள பத்தி யோசிக்காதீங்க மெயினா. அத யோசிக்காம உங்களோட விஷயத்துல நீங்க கரெக்ட்டா உங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் குடுக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள நம்பாத ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு, நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நான் இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றேன். நான் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றேன். சின்னதா ஒரு மிஸ்டேக் வந்தா கூட, இல்ல நான் இது கரெக்ட்டா பண்ணியிருக்கேன். ரொம்ப கிளியரா பண்ணியிருக்கேன். நீங்க உங்கள வந்துட்டு அகைன் அவங்க கிட்ட போய் ப்ரூஃப் பண்ணாதீங்க. உங்கள நம்பாத ஒருத்தர் நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாலுமே அந்த ஒர்க்க வந்து நம்ப மாட்டாங்க. இல்ல நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா ஒரு லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க எவ்ளோ ஜெனூனா இருந்தாலும் சரி, நீங்க எவ்ளோ கரெக்ட்டா இருந்தாலும் சரி, உங்கள நம்பாத ஒருத்தர்கிட்ட நீங்க எவ்வளவுதான் விளக்கம் குடுத்தாலும் அவங்க உங்கள நம்ப மாட்டாங்க. சோ அகைன் மத்தவங்களுக்கு கிட்ட போய் நம்ம ப்ரூவ் பண்றேன்னு சொல்ட்டு உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்றீங்க. சோ அது ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பண்ற வேலைய நீங்க கரெக்ட்டா பண்ணி முடிக்கும்போது, அதுலருந்து கிடைக்கிற வெற்றி, அதுலருந்து வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிரும். நீங்க பண்ற ஒர்க் நீங்க கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட வெற்றி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதுவே பேசும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுவே வந்து உங்களோட எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுல வந்துட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாரி உங்க குரோத்ல நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிங்க. உங்க குரோத்ல தான் உங்க எனர்ஜிய உங்க எனர்ஜிய குடுக்கணும். உங்களோட டைம நீங்க உங்க லைஃப குரோத் பண்றதுல தான் குடுக்கணுமே தவிர, உங்கள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நெனச்சுட்டு, அதுலயே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து நம்மளயே தான் பத்தி பேசிட்டே இருப்பாங்களான்னா கிடையாது. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கடந்து போறோம். 4 பேர் அதுல உட்கார்ந்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம நடந்து போறோம்னா நம்மள பத்தி பேசுவாங்க. அதுக்கடுத்து நமக்கு பின்னாடி 2 பேர் நடந்து வர்றாங்கன்னா, அவங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பின்னாடி ஒரு 4 பேர் நடந்து வர்றாங்கன்னா, அவங்கள பத்தி பேசுவாங்க. அந்த உட்கார்ந்து பேசுறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, அவங்களோட வேலை அதுதான். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி பேசுவாங்க. அடுத்து உங்களுக்கு பின்னாடி வரவங்கள பத்தி பேசுவாங்க. அதுக்கடுத்து வரவங்கள பத்தி பேசுவாங்களே தவிர, அவங்க வேலை வந்து அவங்க லாஸ்ட் வர அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்களே தவிர, அவங்க வந்து அவங்களோட வேலையும் போயிரும். அடுத்தவங்கள பத்தி பேசி அவங்களோட லைஃப அவங்களே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்குவாங்க. அது நமக்கு தேவையில்ல. நம்ம லைஃப நம்ம எப்படி கொண்டு போறோம், அத மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே போதும். அவங்ககிட்ட போயிட்டு உட்கார்ந்து அவங்க ஒவ்வொருத்தவங்கள பத்தி பேசுறவங்க கிட்ட போயிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவ பொறுத்தவரையில, நீங்க சோசியல் மீடியால எல்லாமே சொல்லணும். உங்களோட குரோத்த காமிக்கணும். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, ஒரு ஷாப் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், நெறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களோட குரோத்த அவங்க காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல அவங்களுக்கு கிடைச்சுச்சான்னா கிடைக்காது. ஒரே நைட்ல அவங்க கடை உருவாக்கிட்டாங்க, காலையில ஓப்பன் பண்றாங்களான்னா கிடையாது.
அவங்க அந்த கடைக்காக அவங்க வந்து நெறைய நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நெறைய வந்து படிச்சிருப்பாங்க. நெறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைய மேக் பண்ணுவாங்க. அதுல ஒர்க்கர்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கடைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி அந்த கடைய கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு வீடியோலயே வந்து காமிச்சுருவாங்க. பட் ஒரு வீடியோ லைக் ஒரு ரீல்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 30 செகண்ட் ரீல்ஸ்ல அவங்க ஒரு ஷாப் காமிக்கிறாங்கன்னா, ஒரே நாள்ல அவங்க வெற்றி அடைஞ்சு வந்துட்டாங்களான்னா கிடையாது. அதுக்கு பின்னாடி பல நாள் கஷ்டம் இருக்கும். பல நாள் அவங்க போட்ட உழைப்பு இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. சோ, அதனால நீங்களும் வந்துட்டு நான் வந்து ஒண்ணு பண்றேன்னா, அத சோசியல் மீடியால காமிச்சிரணும். நான் காமிக்கிறது மூலமா வந்துட்டு 4 பேர் நம்மள பாராட்டணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டு பாராட்டிட்டே இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் அத வந்து 4 பேர்ட்ட நான் வந்து காமிக்கணும். அப்ப அத வச்சு அவங்க என்னை பாராட்டணும். அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட் இருந்ததுன்னா, நீங்க மாத்திக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு ஒர்க் பண்ணி அதுல க்ரோ அப் ஆகி வந்து நிக்கிறாங்கன்னா, அவங்களோட நம்மள கம்பேர் பண்ணவும் கூடாது. அவங்க பண்றாங்கன்னா, அவங்களோட ஃபினான்சியல் சைடு வேற மாதிரி இருக்கலாம். அவங்களோட ஒர்க் சைடு வேற மாதிரி இருக்கலாம். அவங்களோட லைஃப் அதெல்லாம் வந்து வேற மாரி இருக்கலாம். சோ நம்ம ஒரு பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேற மாரி இருக்கலாம். சோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து மாறுபடும். சோ அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ண வேணாம். அண்ட் ஒருத்தவங்க ஒரு லெவல்ல வந்து குரோத் ஆகி நிக்கிறாங்கன்னா, அத பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணாலுமே நீங்க நானே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு எல்லாமே நான் சோசியல் மீடியால காமிக்கணும் அப்டின்னா கிடையாது. அது வந்து அது 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 வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னாலுமே போய் சோசியல் மீடியால காமிக்கணும், சோசியல் மீடியால வந்து சொல்லணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நானே வந்து என் சேனல்ல வீடியோஸ் போடுறேன்னா, எந்தெந்த கன்டென்ட் வந்து மெயினா தேவையோ நான் அந்தந்த கன்டென்ட் மட்டும் தான் குடுப்பேன். சோ எல்லாமே வந்துட்டு பர்சனல் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேனானா கிடையாது. அது என்னோட ஒரு தாட் அப்படிதான். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா குடுக்கணும். சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் குடுக்குறோமா, சோ ஒரு கன்டென்ட் குடுக்குறோம்னா, அதுல இருந்து 4 விஷயம் 4 பேர் தெரிஞ்சுக்கணும். நம்ம படிச்ச விஷயம் இருக்கலாம். சோ நம்ம படிச்ச விஷயம், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இந்த மாதிரி இது 4 பேருக்கு கத்துக் குடுக்கணும், 4 பேருக்கு சொல்லலாம். அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். இதுவே வந்து ஒரு சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா, சில சேனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப யூடியூப்ல, இன்ஸ்டால எல்லாம் பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைலா இருக்கும். லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. சோ எல்லாமே போடுற மாதிரி இருப்பாங்க. சோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா, நீங்க வந்துட்டு அதெல்லாம் பாக்குறதுனால அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். அவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுனால உங்கள நீங்க வந்துட்டு இவ்வளவு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு வாங்கியிருக்காங்க. நம்மளால ஏர்ன் பண்றோம். பட் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள நீங்க டிப்ரஷன்ல போக வச்சிராதீங்க. ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எது எது பண்ண முடியுமோ அத அவங்க பண்றாங்க. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அத நம்ம பண்ணுவோம். சோ நம்ம லைஃப இன்னும் குரோத் பண்ணி கொண்டு போகணுமே தவிர, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம டவுன் ஆகி நின்றக்கூடாது. நம்ம லைஃப இன்னும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம லைஃப நல்லா கொண்டு போக பாருங்க. அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்போ யாரோ ஒருத்தரோட அப்ரூவலுக்காக தான் நம்ம வாழணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதியாவே வாழ முடியாது. சோ நம்மளோட லைஃப்ல வந்து இப்போ நம்மளோட லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ்னா, அடுத்தவங்க குடுக்குற ஒரு பாராட்டு, அதுலதான் நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. அடுத்தவங்க குடுக்குற பாராட்டுல தான் நம்மளுக்கு வந்து அதுதான் நம்மளுக்கு வெற்றியானா கிடையாது. நீங்க வந்து உங்க லைஃப்காக நீங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க? உங்க லைஃப்காக நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க? ஒரு நாளும் ஒரு பெர்சன்டேஜ் உங்க லைஃப வந்து முன்னேற்றி கொண்டு போயிருக்கீங்கன்னா, அதுதான் உங்களுக்கான வெற்றி. அடுத்து அதுதான் உங்களுக்கான பாராட்டு. இப்ப நீங்க தான் உங்கள பாராட்டணும். அடுத்தவங்க வந்து நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அத வந்து இன்னொருத்தவங்க பாராட்டணும். மேபி அப்படி பாராட்டுனாதான் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்த குடுக்கும்னா, அந்த மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல நீங்க நெனச்சுக்காதீங்க. நீங்க உண்மையான வெற்றி, உண்மையான உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்னா, நீங்க நேத்து இருந்த நீங்க, இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு குரோத் ஆகியிருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்கள அப் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க? அப்படின்னு யோசிங்க. சோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கான வெற்றி. உங்களுக்கான பாராட்டு. அதுதான் நீங்க. ஏன்னா, நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த ஒரு நிலைமையில இருக்கீங்க? எந்த நிலைமையில இருந்திருப்பீங்க? இப்போ என்ன ஸ்டேஜ்ல வந்திருக்கீங்க? அதுக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க? எல்லாத்தையும் தாண்டி வந்தது நீங்க தான். சோ, நீங்க தான் உங்கள பாராட்டணும். நேத்து இருந்த நான், இன்னைக்கு வந்து இந்த அளவுக்காவது நான் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க தான் வந்துட்டு
இந்த அளவுக்கு நான் உழைப்பு போட்டிருக்கேன். சோ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப நாளைக்கு இதை விட இன்னும் ஒரு 2% நான் எக்ஸ்ட்ரா உழைக்கணும். அப்ப நான் இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னேறி வருவேன் அப்படின்னு நீங்க தான் உங்களை பாராட்டணும். அதுதான் உங்களுக்கான வெற்றி. சோ அடுத்தவங்க வந்து நம்மள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கிட்ட நம்மள வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களை யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேணாம். நீங்க உங்க லைஃப பாருங்க அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, மெயினா எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு ஹேபிட் இருக்குது. இத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே அடுத்தவங்கள பத்தி அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா சேம் ஃபீல்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. மேபி எனக்கு அந்த ஆர்டர்ஸ் வரல. அவங்களுக்கு வந்து இந்த சைட்ல ஆர்டர்ஸ் வருது, அந்த சைடு ஆர்டர்ஸ் வருது அப்படின்றப்போ அவங்களுக்கு அது பர்ட்டிகுலர் டைம்ல வந்திருக்கலாம். மேபி நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்துட்டு அதுக்காக எஃபோர்ட் போடணும். அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அதை யோசிச்சு அதை ஒர்க்ல கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு வருதே, அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வருதே, அவங்களுக்கு ஒர்க் வருது, அவங்க வந்து அந்த ஒர்க் பண்றாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை யோசிச்சு வச்சு உங்களை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. லைஃப்ல இன்னும் கொஞ்சம் நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு ஒரு நாளும் ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்குள்ள நீங்க உங்களை வளர்த்துக்கோங்க. அதுதான் மெயின். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி உங்க லைஃப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிக்காதீங்க. நீங்க டிப்ரெஷன்ல போகாதீங்க. சோ நிறைய பேர்கிட்ட இருக்க பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இது. இதை வந்து மாத்திக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மெயினா வந்துட்டு யாருக்கும் நம்ம வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம தான் ப்ரூவ் நம்மளுக்கு வந்து நான் தான் நேத்தை விட நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம வந்து தெரியும். நம்ம கரெக்டா இருக்கோம், நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தான் நம்மளோட வெற்றி தெரியும். நமக்கு தான் நம்ம தான் நம்மளை வந்து பாராட்டிக்கணும். இன்னொருத்தவங்க பாராட்டணும், சோசியல் மீடியால ஒண்ணு கொடுத்து அதை வந்து என்ன பாராட்டணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. சோ உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வந்து growth ஆகியிருக்கீங்கன்னு. சோ உங்களை நீங்க பாராட்டிக்கோங்க. உங்க லைஃப் நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. நீங்க தான் அந்த லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பீங்க. சோ உங்க லைஃப்ல எந்த லெவலுக்கு வந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். யாருக்கும் நம்மள வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வீடியோ கீழேயே பாத்தீங்கன்னா கமெண்ட் இருக்கும். கமெண்ட் ஆப்ஷன் பக்கத்துலயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு வந்து மறக்காம ஹைப் கொடுங்க. ஸோ ஹைப் வந்து பாத்தீங்கன்னா 7 days தான் அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் ஹைப் போயிடும். ஸோ இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ கீழே ஹைப் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் வீடியோஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோல அகைன் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.